ராஜ ரிஷி, ராஜகுரு, ராஜ குலத்திலே பிறந்தவர்கள் அனைவருக்கும் பெயர் சூட்டுவதும் அவர்களுக்கு ஜாதகத்தை கணிப்பதும் என்னை ஓர் குருவாக மதித்து எல்லோரும் என்னை குரு என்று அழைப்பார்கள், ராஜ ரிஷி என்று அழைப்பார்கள். அப்படி ராஜ ரிஷி என்றும் ராஜ குரு என்றும் பெயரெடுத்து இப்பூ உலகிலே நீண்ட நாளாக சிவனுடைய அடியேனாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்க ஒருவன் பிறந்தான், இருந்தான், இறந்தான் என்று சொல்வதை விட இப்படித்தான் பிறந்தான், இப்படியெல்லாம் வளர்ந்தான், இப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்றல்லவா இருக்க வேண்டும். அப்படி இருக்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்க எம்மை காண யாரோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் என்று பார்க்கலாம். ஐயா வர வேண்டும் அப்பா. வணக்கம் ஐயா. யார் நீ? எங்கிருந்து வருகின்றாய்? ஐயா இந்த நாட்டு மன்னர். ஆமா, அவன் ஆண் புள்ள பிறந்திருக்குது. அடடே, பிள்ளை பிறந்திருக்கின்றது. சுகுண மன்னனுக்கு பிள்ளை பிறந்திருக்கின்றது. ஆமா ஐயா. நீண்ட நாளாக பிள்ளை செல்வம் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆமா ஐயா. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மன்னனுடைய கட்டளைக்கு பிரகாரம் உடனடியாக சந்திக்க வேண்டும். புறப்படு. ஆகட்டும். வர வேண்டும். வாருங்கள் வாருங்கள். ஆகட்டும். அமருங்கள் அமருங்கள். ஓம் நமச்சிவாய நமக. டேய் ஐயா மாரி நீ போடு போறியா? எடுத்து சரி இங்க வா. உடனே சென்று அன்பு மகனோடு என் மனு அடிச்சிட்டு வா. அப்படியே ஆகட்டும் ஐயா. சுகுணமண்ணா, இதோ இத பாரு. யார்? சுவாமி வர வேண்டும். வர வேண்டும் சுவாமி. உங்களுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தை பேரு எனக்கு கிடைத்தது. உண்மைதானே? அகமகிழ்கிறது இந்த மண்ணுடைய உள்ளம். பார்க்கும் பொழுதே சந்தோஷமடைந்தேன். அப்படியா? ஆமாம், எத்தனையோ நேரத்திலே இந்த இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். இப்படி குதூகலம் இல்லை, இத்தனை சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த குழந்தை பிறந்து இப்படி சந்தோஷமாகவும் நாடு நாட்டு மக்களும் அனைவருமே விழா கோலமாக கோலமாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அதை காண சந்தோஷப்பட வேண்டும் என்றால் இது பிறந்த நேரத்தை கணித்து சிறப்பான பெயர் நீங்கள் தான் வைக்க வேண்டும். ஆகட்டும். குழந்தையினுடைய முகத்தை பார்த்து பார்க்கலாமா? பாரு பாரு. குழந்தை ஆனா பெண்ணா? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை தானே பிறந்திருக்கின்றார். இதோ பாருங்க. செல்வன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். இந்த செல்வந்தனுக்கு ஓர் செல்வன் பிறந்திருக்கின்றான் என்றால் இந்த குழந்தைக்கு என்னுடைய ஞானத்தால் அறிந்து இந்த குழந்தைக்கு நல்லதோர் பெயரை சுட்டலாமா? அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? செல்வன். நான் பெற்றெடுத்த செல்வத்திற்கு செல்வம் என்றே பெயரை சுட்டேன். உண்மைதானம்மா? மன மகிழ்ச்சி இருந்து போயிடும். கோயிலை அழுது கொண்டு பசி ஆச்சு அழைத்து வர. அகட்டும் புறப்படம்மா. சோழமண்ணா, குழந்தை பிறந்திருக்கின்றது, அதற்கு பெயர் சூட்டி விட்டோம். ஆனால் அவன் எதிர்காலத்திலே எப்படியெல்லாம் வாழப் போகின்றான் என்று ஜாதகத்தை கணிப்பது குலவழக்கம். அப்படி அதை கணித்து நாம் சிறப்போடு அமைக்க வேண்டும். உண்மைதான். ஆகட்டும். இப்பொழுதே ஞானத்தால் அறிகின்றேன், அவனுக்கு வேண்டிய ஜாதகத்தை கணிக்கின்றேன். ஆகட்டும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்னடா இது? குழந்தை பிறந்த நேரத்தை ஜாதகத்தை கணித்தால் இப்படியெல்லாம் வருகின்றது. இதை பெற்றவர்களுக்கு எப்படி சொல்வது? இதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள உடைய மனம் வேண்டுமே. இருந்தாலும் என்ன செய்வது? எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நடந்தே தீரும். கணித்து விட்டீரா சுவாமி? எப்படி இருக்கிறது? எனக்கு பிறகு நாடாளும் திறமை அவனுக்கு இருக்கிறதா? நாடு போற்ற வேண்டும், நல்லோர்கள் எல்லாம் அவனை பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட மகனாக இந்த செல்வன் வாழ வேண்டும், வளர வேண்டும். என்ன தயக்கம்? உன்னுடைய மனதை நீ திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன சுவாமி? ஞானத்தால் அறிந்தேன், உன் குழந்தை பிறந்தது எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? வெள்ளிக்கிழமை கேட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கின்றார் உடைய குழந்தையப்பா. சுவாமி, மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை, சுக்கிரவாரம் அல்லவோ வெள்ளிக்கிழமை. உண்மைதான். இருக்கட்டுமா? ஆகையால் அவன் பிறந்த நேரம் ஆகாத நேரமாக போய்விட்டதப்பா.
அவனுடைய வாழ்வு வளமாகும் என்று கருதினேனே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கணிப்பு அவனுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது சுவாமி. விதியா இது எண்ணி எண்ணி நான் பாடுறேன். அப்படி என்றால் இனிமேல் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சுவாமி. எந்த நாட்டிலும் அந்த பரிகாரம் செய்வார்களோ அந்நாடு சென்று துன்பத்தை போக்குகிறேன் சுவாமி. என் துயர் தீர நீங்கள் தான் சுவாமி நல்வழி சொல்ல வேண்டும். பரிகாரம் இருக்கின்றது சூனமன்னா. என்ன பரிகாரம் தெரியுமா? அவன் ஆண் மகனாக பிறந்திருப்பதால் இந்த நாட்டிலே வளர வளர ஆண் வர்க்கம் அனைத்துமே அழிந்து விடுவப்பா. ஆகையால் நான் சொல்லும் பரிகாரத்தை மட்டும் நீ செய்துவிட்டால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நீ இந்த சிம்மாசனத்திலே மன்னனாக வாழ வேண்டும். இந்த நாட்டு மக்கள் இதுவரையிலும் உன்னை எப்படி போற்றினாரோ அப்படித்தான் போற்ற வேண்டும் என்றால் அந்த குழந்தையை அதோ தெரிகின்றதே அரவங்காடு எடுத்து சென்று கொன்றுவிடு. நான் சொல்வதை தவறாக நினைக்காதே. கூடிய அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததா மண்டபம் என்பார்களே. இந்த திதி சரியில்லை, இவன் பிறந்த நேரம் சரியில்லை என்பதற்காக அந்த காட்டிலே என் மகனை கொண்டு சென்று இந்த பாவி வெட்டி வீட்ட வேண்டுமா சுவாமி? குணமன்னா மோசம் நான் போய்விட்டேனே. மகனையும் எடுத்தேனே. பாவி நான் மன்னனின்று மடிக்கலாமோ? சுவாமி சுவாமி இதனால் இவன் முடிக்கும் என்றால் இந்த அதனை அவன் கண் விடல். அப்படிப்பட்ட பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்கள் இல்லை என்றால் இந்த நாடு எதற்கு? நாட்டிலே இந்த மன்னன் எதற்கு? நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக என் மகனை காரகத்திலே நான் கொடுக்கின்றேன். மன்னா, அழுது புண்ணியம் அல்ல. கடமையில் இருந்து எப்பொழுதுமே நீ கண்டிப்பாக தவறமாட்டாய் என்று நினைக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை போனால் என்ன, உனக்கு வாலிபம் இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ குழந்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவன் அருள்பாலிப்பான். ஆகையால் எளிதில் உரைத்து விட்டு 100 கிணறு வெட்டிய புண்ணியம் ஒரு குழந்தை. உண்மைதான். இந்த மக்களுக்காக இந்த மன்னவன்
ஐயோ பாப செயலுக்கு ஆளாக போகிறேன். நான் எண்ணிவிட்டேன் சுவாமி. எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதுவே உண்மை. அந்த இழுக்கு நேரக்கூடாது நாட்டு மக்களுக்கு. ஆகட்டும்.